என் ஹஸ்பண்ட் என் மேலே அன்பாகவே இல்லைங்க, என்னை யாருமே பார்த்துக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? காலையில் எழுந்து நான் வேலைக்கு போகணும், இந்த கஞ்சியாவது நான் குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கா? என் உடம்பு நான் வேலை செய்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலைனாலும் என்னோட பசங்களுக்காக நான் வேலை செஞ்சு தான் ஆகணும். நம்ம எழுந்து நிற்கவே முடியாத அளவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறப்ப தான் நம்ம ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்காக யாருமே இல்லையேன்னு தோணும். ஏதாவது ஒன்று செஞ்சு உன்னோட உடம்பை சரி பண்ணிட்டு எழுந்து ஓடு, நாளைக்கு நீ ஓடி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்னொரு பக்கம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். எனக்கு 102 டிகிரி ஃபீவர் இருக்குங்க. நார்மலாக என்னோடய உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்கிறதுனால எனக்கு பாடி பெயின் சிவியராக இருக்குங்க. பேலன்ஸே பண்ண முடியல. ஹெட்டேக்கும் சிவியராக இருக்குது. அதாவது மொத்தத்துக்கே என்னால் ஒரு விஷயம் கூட செய்யவே முடியல. கிச்சனில் நின்று சமைக்கிறதுன்னு இல்லை, அங்கே போய் வேலை பார்க்குறப்போ உட்காந்து ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல. தலையெல்லாம் சுற்றி மயக்கம்தான் வருது. ஆனாலும் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் தான் லீவ் எடுத்தேன், அதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியலைங்க. அதை நான் எப்படியாவது சரி பண்ணி ஆகணும்ல. இந்த ஃபீவரோடு நான் டெய்லி இருக்க முடியாதுல்ல, பிள்ளைங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிரும்ல. அதுக்காக தான் தைலத்தை எடுத்து நல்லா தலையில் அப்ளை பண்ணிக்கிறேங்க. நைட்டு இந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிறேன். இது நைட் எடுத்த வீடியோ. வெத்தலை இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் மிளகும் கொஞ்சம் தேனும் வச்சு சாப்பிட்றேங்க. ஏன்னா எனக்கு தொண்டையிலையும் பிரச்சனை இருக்குது, சளி இருமலும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்றப்ப தொண்டை ரொம்ப இதமாக இருக்குங்க. ரொம்பவே சீக்கிரம் சரியாகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. அரிசியும் பாசிப்பருப்பும் ஒன்றா போட்டு வேக வச்சு தாங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம், இந்த பிள்ளைங்க வெறும் கஞ்சி எப்படி குடிப்பாங்களோ அப்படின்னு. ஆனால் அந்த கஞ்சி போட்டுறதுக்கு கூட என் உடம்புல தெம்பே இல்லைங்க. அதனால தான் ஏதோ வயிற்றுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் போட்டு கொடுத்துட்டேன். பசங்களை என் பக்கத்தில் வரவிடலை. ஏன்னா 2 பேருக்குமே பிரச்சனை இருக்குது. என்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால தான் நம்மளை விட மோசமாக கஷ்டப்படுறவங்கள பார்த்தா நம்ம நிலமை பரவாயில்லன்னு தோணும். நம்மளே நம்மளை சரி பண்ணிக்கிறது எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், சுடு தண்ணி நல்லா காய்ச்சி அதில் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறேங்க. இந்த கொதிக்க வச்ச தண்ணியை தான் நான் ஆவி பிடிக்க போகிறேன். நேற்று நினச்சி ஆவி பிடிக்கணும்னு, நேற்று என்னால் சுத்தமாக முடியல. இன்றைக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, ஆவி பிடிச்சாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால தான் ஆவி பிடிச்சிக்கிறேன். இதெல்லாம் ஏன் வீடியோவாக காட்டுறேன்னா, நிறைய பேருக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் இருந்திருக்கலாம். ஆனால் அதை கூட நம்ம பெருசாக எடுத்துக்காமல் குறையாக சொல்லிக்கிட்டு நம்ம இருக்கோம் அப்படின்னா சில பேருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கவே இருக்காது. அவங்க ஒரு அனாதையான ஒரு லைஃப் தான் வாழ்வாங்க. அவங்கள பார்த்தா நமக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும்ல. அதுக்காக தான் இந்த இடத்துல என்னோட இந்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு சிலருக்கு தோணலாம், நம்ம சில இடங்களில் நம்ம வீட்டில் கோவப்பட்டிருக்கக்கூடாது, நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட கோவப்பட்டிருக்கக்கூடாது, நம்ம ஒய்ஃப் கிட்ட கோவப்பட்டிருக்கக்கூடாது, அவங்க நம்ம மேலே பாசமாக தானே இருக்காங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். கடைசியாக ஒரு பேராசிட்டமாலை போட்டுக்கிறேங்க. இந்த 500 mg ஒரு வேளைக்கு நான் போடுறேன். 3 வேளைக்கு 3 டேப்லெட் எடுத்துக்கிறேங்க. இதை எடுத்துக்கிட்டால் தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அவ்வளோதான். இதை சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் போய் படுக்கிறேன். இந்த வீடியோ ஒரு பாசிட்டிவான மைண்டில் தான் நான் எடுத்திருக்கேன். என்னோடய சூழ்நிலையை நான் எப்படி கடந்து போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டணும்னு நினச்சேன். அதை நான் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.